கட்டுப்பட்டு அவர் இருந்தார், இன்ஸ்பெக்டர் இருந்தார். கட்டுப்பட்டு எல்லாத்தையும் மைக்கிலே கொண்டு சொல்லிட்டு எல்லாம் கலைகிறாங்க. டீ குடிக்கலாம் இந்த வழக்கம் போட்டுருக்கான். கருப்பிடி பண்ணி தள்ளி விட்டுருக்கான், அடிச்சிருக்கான். கண்ணால பார்த்துருக்கேன். எங்க அந்த பதிவு இருக்கு, எல்லாமே இருக்கு. இருந்து நடவடிக்கை எடுக்கல. கலெக்டர் தான் ரெவன்யூ ஆபீசர் இருக்கு, கலெக்டர் வரல. ரெவன்யூ ஒரு ஆள் இங்க வரல, நீங்க மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. ஆர்வம் வரணும், ரெவன்யூ வரணும், யாராவது வரணும்னா வரவே அவங்களும் வரல. அக்கீஸ் இந்த கடத்த இல்லாம மட்டும் நான் டீ குடிப்பேன், நான் போவேன், இது ஆளு மயிரான்னு கேட்கிற மாதிரி நடவடிக்கை. அப்ப அந்த பசங்க என்ன சொல்றேன், அவரோட வணிக வளம் இருக்கு, அவரோட டாஸ்மாக் 2 கடை இருக்கு, அவரோட வணிக வளம் இருக்கு. அடிச்சு நொறுக்குனா அவங்க வருவாங்க. காவல்துறை கேட்கணும்னா பிபி டாக்டர் போட்டுருவாங்களா, 10 லட்ச ரூபாய் ஜாமான் 1 கோடி ரூபாய் பிபி டாக்டர் போட்டுருவாங்க. அது கண்டுபிடிக்க அது என்ன ஒரு சிக்கல் நான் கேள்விப்படுறேன். எங்க மேல பிசிஆர் ஆக்ட் போட்டு வச்சிருக்காங்க. அதாவது அடி வாங்கின அவ்வளவு பேர் எங்க போய் பல்ல பையன் பிற போய் எங்க மறைவு இந்த பல்ல அடி வாங்கியிருக்கான். இந்த திராவிட புத்தியில பிசிஆர் வழக்கு மலையாள எங்க மேல மேட விட்டு அனுப்பிக்கலாம். பர்சனல் பிரைவேட் சொத்து டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லாரும் மேலே பிரைவேட் சொத்து தான் போட்டுருவாங்க. ஏன்னா நாங்க கவுண்டர் பண்ணிச்சுன்னா எங்க பறையினி எங்க பல்லனி விட்டு நான் மேல பிசிஆர் ஆக்ட் நான் போட மாட்டேன். அந்த வேலையை நாம் தமிழ் செய்யாது. அப்படி பிசிஆர் ஆக்ட் எங்க மேல மேட் அவுட் ஆயிருந்தா காவல்துறை தன்னோட சொந்த விருப்பத்துல அவன் வாங்குற பணத்துக்கு இதை மேட் அவுட் பண்ணிட்டு நான் வந்து காவல்துறைக்கு எதிராக நான் போராட்டம் பண்ற மாதிரி ஆயிடும். அவன் எது நடத்துறான், அவன் எங்க கட்ட பஞ்சாயத்து காசு கொடுக்கணும், அவன் மாமூல் கொடுக்கிறான். ஆத்துல திருட்டு மன ஓட்டான், லாரிக்கு இங்க மாமூல் கொடுக்கறான். அவனுக்கு நிப்பானா உனக்கு நிப்பானா காவல்துறை அண்ணன் கிளிக் எறிஞ்சிட்டாரு. காரணம் என்ன, நாம போராடி தான் பெற்றோம். அவனை விடக்கூடாது, அண்ணன் விட்டு கிளிக் எறிஞ்சிட்டாரு என்பது ஆளு மக்களுடைய அடியார் படையாகத்தான் இருக்கும், கூலிப்படையாகத்தான் இருக்குமே தவிர ஒருபொழுதும் நமக்கு நிக்காது. அப்ப நாம என்ன செய்யணும், எந்த உரிமையை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற முடியும் என்றால் சொல்றான். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இவங்க நடவடிக்கை அவன் ஒயிட் ஷாப் அடிக்கிறோம். நான் எங்க அப்பா பறையனுக்கு கொடுத்தோம்டா. நான் சொல்றேன் பறையில ஒத்தி பறைய, நீ ஒத்தி பறையனா அவனை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க உனக்கு அது சம்பந்தம் இல்ல. பிசிஆர் போடணும் மிரட்டியான நான் சொல்றேன். உன் மேல பிசிஆர் என்ன பண்ணுவ, நீ என்ன பண்ணிடுவேன்? எங்க கட்சியில நாங்க ரொம்ப அமைதியா ஜனநாயக முறையில போராடிக்கிட்டு இருக்கோம். நீ தனித்தன்மையா நாங்க இல்லாத நேரத்துல தம்பிகளை தாக்குறது, தங்கைகளை தாக்குறது, உன் அப்பனுக்கு போறதுதான் இந்த இடத்துல நாளைக்கு இன்னைக்கு காவல்துறை எடுக்கிறேன்னா நாளைக்கு அவங்க ஒயிட் டாப் உடைக்கிறோம்.